JC India Zone 16 JCA Radical University online training program series in the name Living Ethics hereby call to order. JC Creed. கடவுள் நம்பிக்கை மனித வாழ்வுக்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான மனிதர்களால் சுதந்திரமான முறையில் சிறந்த வகையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெருஞ்செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. வெல்கம் அட்ரஸ். It is my privilege and with great pleasure I welcome you all to this online training program, which is part of the continuous series Living Ethics organized by JCA Radical University. Today's session will focus on the topic personal branding, and we are pleased to have JC Shihaz Ahmed as our esteemed speaker. Welcome you, sir. We extend our warmest welcome to our distinguished past presidents, present and future leaders, esteemed participants, and all attendees who have joined us for today. Your presence and commitment to learning are truly appreciated, and we are delighted to have you with us. Once again, we welcome you all. Thank you. Now it's time to the session. It's a pleasure to invite our esteemed trainer, JC Shihaz Ahmed, to take over. Sir. Hi, sir. Hi. Sir, my name is Shihaz. Actually, I'm a brand detective. ஸோ மை விஷன் இந்தியன் பிராண்டை வந்துட்டு ஃபாரின் பிராண்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதாவது இந்தியன் பிஸ்னஸை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டு பிராண்ட்ஸ். ஸோ ஒரு குளோபலைஸ் ஃபீல்டு இருக்கிற மாதிரியான ஒரு பிராண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பேசிக்லி ஐம் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அண்ட் ஐ ஹாவ் அ ஏஜென்சி பிராண்ட் டார்க் டிசைன் சொல்லிட்டு. ஸோ 5 இயர்ஸாக நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். திஸ் இஸ் மை பர்சனல் ப்ரொஃபஷனல் இன்ட்ரோடக்ஷன். அண்ட் ஜேசியில் வந்துட்டு நான் 2020 ஜாயின் பண்ணேன். 2020 வந்துட்டு நான் டைரக்டராக இருந்தேன். டைரக்டர் இன் பிஸ்னஸ் அண்ட் விபியாக ப்ரமோட் ஆனேன். அந்த ஜேகாமில் வந்து நான் ஒரு வருஷம் வந்துட்டு வைஸ் சேர்மனாக வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அண்ட் 2024 வந்துட்டு ஜேசி கோயம்புத்தூர் காஸ்மோவுடைய 44th பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அண்ட் அந்த சேம் இயர் வந்துட்டு நான் ZDWS கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் 2024 வந்துட்டு என்னுடைய ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நான் டிஸ்ட்ரிக்ட் EPS வந்து நான் ஹோஸ்ட் பண்ணேன். ஸோ ஜேசி பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சார். அண்ட் எனக்கு மேரேஜ் 2018 எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மை ஒய்ஃப் அஸ்லி அண்ட் ஐ ஹாவ் 2 kids, ரயான் அண்ட் ரைசான். தேங்க்யூ சார். ஓவர் டு பிரசிடென்ட். Thank you, sir. Thank you for your self-introduction. Now it's time for the session. Sir, you can take over, sir. You can start. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்துட்டு ஜேசி ராணிப்பேட்டை வந்துட்டு இந்த மாதிரி மற்றவங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு செந்தில் சார். ஸோ செந்தில் சார் வந்துட்டு என்னுடைய பைலட் ஃபேக்கல்ட்டி என்னுடைய ஸ்பீச் கிராஃப்ட்டுக்கு. ஸோ அவர் இன்னைக்கு இந்த இதில் நான் பார்க்குறேன். ஸோ என்னுடைய ப்ரோக்ராமில் வந்துட்டு அவர் இருக்கிறது வந்துட்டு எனக்கு வந்துட்டு பெரிய ஒரு ப்ரிவிலேஜாக இருக்குது. ஏன்னா நான் எடுக்க போகிற ஒரு ட்ரைனிங்கில் வந்துட்டு செந்தில் சார் வந்துட்டு பார்ட்டிசிபெண்ட்டுங்கிறது வந்துட்டு இட் இஸ் எதிர்பார்க்கல. அண்ட் ஓகே ஸோ டுடே வந்து நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ட்ரைனிங் ஃபுல்லாகவே இன்ட்ராக்ஷன்ஸாக இருக்கும் சார். ஸோ நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது நீங்களும் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து வீடியோஸ் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்து பேசிக்கிட்டோன்னா கொஞ்சம் அது இதுவாக இருக்கும். ஸோ மைக் ஆன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணியே கொண்டு போயிடலாம். ஸோ பர்சனல் பிராண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிஸ்னஸில் வந்துட்டு முக்கியமாக 3 பண்ணுவோம். ஒன்றும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம், இல்லை மார்க்கெட்டிங் பண்ணுவோம், இல்லை பிராண்டிங் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு செஷனில் நான் சொல்லி கொடுக்குறது வந்துட்டு பர்சனல் பிராண்டிங். இந்த பர்சனல் பிராண்டிங் பண்ணிட்டீங்கன்னா இது 3மே உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு எண்டில் வந்துட்டு இந்த செஷனோட எண்டில் வந்துட்டு நீங்கள் பர்சனல் பிராண்டிங் என்னன்னு லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டோ மார்க்கெட்டிங்கோ பிராண்டிங்கோ இதுக்காக நீங்கள் மெனக்கட வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்சனல் பிராண்டிங். ஸோ இந்த பர்சனல் பிராண்டிங்கிற சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சில ஃபோட்டோஸை காட்டுவேன். இந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு யார் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், இல்லை வந்துட்டு இது பண்ணிட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். ஸோ ஆடியோ ஆன் பண்ணிட்டு நீங்கள் சொல்லலாம்.
ஸோ ஓகேங்களா சார்? யாராச்சும் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். Yes, sir. Yes, sir. You can proceed, sir. ஓகே. ஸோ இது யாருன்னு சொல்ல முடியுங்களா? Pop singer அறிவு நினைக்கிறது. சாரி சார். அறிவு பாப் சிங்கர். பக்கத்தில் வந்துட்டீங்க, பட் அவருக்கு கிடையாது. வேற யாராவது சார்? சிங்கர் தான். பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் இல்ல சேட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். நான் அடுத்த நேமை காட்டுறேன். இவர் யாருன்னு தெரியுதுங்களா? ப்ளூ சட்டை மாறன். ப்ளூ சட்டை மாறன், சூப்பருங்க. ஸோ நான் அடுத்துக்கு ஒருத்தரை காட்டுறேன். இவங்க ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாகவே போயிடலாம். இவருங்க யோகி பாபு. யோகி பாபு. சரி. இவருங்க நீங்க பார்த்த மாதிரி இருக்குங்களா? சூப்பர் சார். யார் சார்? டிஜே பிளாக் சார். டிஜே பிளாக். வெரி குட் சார். இவருங்க ஜக்கி ஈஸ்வரா வாசுதேவன் சார். ஓகே, சூப்பர் சார், சூப்பர், பக்கா. ஸோ இப்போ நான் ஒரு 6 பேர் கட்டேன் சார். ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு பேர் வந்துட்டு அசல் கோலார் சார். அவரும் சிங்கர் தான். ஓகே. ஓகே. நீங்க வந்துட்டு மேபி உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கலாம், நேம் மாத்தி இருக்கலாம். அந்த ஆன்றது ஞாபகம் வந்து சார். அந்த அறிவு அவன் ஞாபகம் கண்டுபிடிச்சு. ஓகே ஓகே ஓகே. அவர் நேம் வந்துட்டு அசல் கோலாரு. ஸோ இந்த 6 பேருக்குமே வந்துட்டு என்னன்னா வேற வேற டிஃப்ரெண்டான ஃபீல்டு சார். யாருமே ஒரே ஃபீல்டு கிடையாது. பட் 6 பேருமே ஒருத்தர் வந்துட்டு அவங்கவுங்க ஃபீல்டில் வந்துட்டு பெருசாக இருக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக இவங்க ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் வந்துட்டு ஆப்போசிட்டாக போகிறது. அதாவது எல்லாருமே ஒரு பக்கம் போகிறாங்க, இவங்க மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ சட்டை மாறன் சொன்னீங்க. நம்ம சின்ன வயசில் 90s வந்துட்டு டாப் 10 மூவிஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா சார்? ஸோ அந்த டாப் 10 மூவிஸில் பார்க்கும்போது அவங்க வந்துட்டு எப்படி அந்த சுரேஷ்குமார்னு ஒருத்தர் வந்துட்டு கேம்பெயின் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுரேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் அண்ட் டோனில் வந்துட்டு அவர் பேசுவார். தமிழ் நல்லா பேசுவார். ஸோ அப்படி தான் வந்துட்டு அவருடைய ப்ரோக்ராம் இருக்கும். ஆனால் இப்போ புது சட்டமாறன் வந்துட்டு ஒரு அவருக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைலை கொண்டு வராரு. எப்படின்னா அவருடைய வாய்ஸ் அண்ட் டோனு, அப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவருடைய ஒரு ஒரிஜினாலிட்டியில் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கதைன்னு எது சொல்றது, அந்த மாதிரியான ஒரு அவருக்கான ஒரு ஒரிஜினாலிட்டியை கொண்டு வராரு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொருத்தர் இப்போ ஜெயலலிதா அம்மா எடுத்தாங்கன்னா மற்ற பொலிட்டீஷியன்ஸ்லேருந்து ஜெயலலிதா அம்மா வந்துட்டு தனியாக தெரியுறாங்க. அண்ட் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் பாருங்க, யோகி பாபு எல்லா காமெடியன்ஸும் ஒரு ட்ராக்ல போகிறாரு. இப்போ யோகி பாபு அவருக்குன்னு ஒரு ஒரு தன்னை டிஸ்கிரிமினேஷனை வந்துட்டு ப்ளஸ்ஸாக மாற்றி காட்டிக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட அவங்க வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு முக்கியமாக நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது பர்சனல் பிராண்டிங். பர்சனல் பிராண்டிங்கிறது செல்ஃப் ப்ரமோஷன் கிடையாது, செல்ஃப் ப்ராசஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு பிராண்டிங்னா யாராவது கேள்விப்பட்டீங்களா சார்? பிராண்டிங்னா என்னன்னு யாராவது ஒரு வார்த்தையில் சொல்ல முடியுங்களா? பிராண்டிங் தனித்துவம் சார். என்ன சார்? தனித்துவம். தனித்துவம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சார். பிராண்டிங்னா தனித்துவம். வேற யாராவது சொல்ல முடியுங்களா சார்? பிராண்டிங்னா என்ன? சும்மா ஜஸ்ட் ஒரு ஒன் வேர்ட் தான். நீங்க வந்துட்டு என்னென்னலாம் பிராண்டிங்னா என்னன்னு எதிர்த்து இவ்வளவு நேரம் நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கிற மாதிரி. சார் ஏதாவது நம்ம இல்லாத சொல்லவும் ஒரு பிராண்டிங் இருந்தா அதோட நேம் இருக்கும்ல சார்? பிராண்டிங் புரியல சார். ஆக்சுவலா இப்ப நம்ம இல்லைனாலும் அந்த பிராண்டோட நேம் பொறுத்து அந்த பிராண்ட் என்னன்றது டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஆமா, ஓகே. ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு ஈக்குவிட்டி இருக்கும். கரெக்ட். ஸோ பிராண்டுங்கிறது அப்படிதான் சார், ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு விஷயம். அதாவது என்னன்னா ஒரு ப்ராடக்ட் மேல ஒரு பர்சனுக்கு இருக்க கட் ஃபீலிங். இப்போ ஒரு டாட்டா அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு மைண்ட்ல வந்துட்டு ஒன்று தெரியும், ஓ டாட்டா இது.
இந்த மாதிரியான அவங்க வந்துட்டு அவங்களுடைய ட்ரஸ்ட் இருக்கு, அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்கு, அந்த மாதிரி தெரியும். அதே மாதிரி ஜியோனா ரிலையன்ஸ்னா ஒன்று தெரியும். ஓகே, ரிலையன்ஸ் வந்துட்டு அவங்க என்னென்னலாம் பண்றாங்க, அவங்க மேல வந்துட்டு ஒரு இது இருக்கு. ஆப்பிள்னு சொன்னா இனோவேஷன், நைக்குன்னு சொன்னா மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்குமே அந்த ஒவ்வொரு ஃபீல் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு அவுட்கம் தான் பிராண்டு. ஸோ பிராண்டுங்கிறது என்னன்னா அந்த ஒரு ப்ராசஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதாவது என்னன்னா அந்த கட் ஃபீலிங், நம்மளோட இருக்கிற கட் ஃபீலிங் வந்துட்டு வெளிக்கொண்டு வர்றது தான். அப்போ பிராண்டிங்கிறது வந்து என்னன்னா சார், அதோடைய ப்ராசஸ். பிராண்டு வந்துட்டு ரீச் ஆன ஒரு இடம் வந்து, அதாவது பிராண்டுங்கிறது ஒரு டெஸ்டினேஷன்னா, பிராண்டிங்கிறது அது ஒரு வே ஆஃப் ரூட். நம்ம எப்படி ஒரு பாத்வே அப்படின்னு சொல்றது. ஸோ செல்ஃப் பிராண்ட்னா என்ன சார்? செல்ஃப் பிராண்ட்னா அதாவது பர்சனல் பிராண்டிங்கிறது நம்மளே அடையாளம் காண்றது தான். ப்ராசஸ் ஆஃப் டிஸ்கவரி தான். நமக்கு நம்ம யாருங்கிறது அடையாளம் கண்டுபிடிக்கிறது தான் இந்த செஷன். இன்னைக்கு முடியும் போது நீங்க நான் எப்படி உங்களை பிராண்ட் பண்ணிக்கணுங்கிறத விட நீங்க உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த செஷன் சார். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? இல்ல சார், இல்ல சார். இப்போ வந்துட்டு நம்மளை பத்தின ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். நம்ம ஒரு படத்துக்கு போறோம், இல்லாட்டி ஒரு யூடியூப்ல வந்துட்டு ஒரு வீடியோ பார்க்குறோம். அந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு படத்தோட ரிவ்யூ பார்க்குறோம். அந்த படத்தோட ரிவ்யூ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தன் சொல்லுவான், சார் படம் சூப்பர், வேற லெவலு, தலைவர் பிச்சிட்டாரு, அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பயங்கரமான எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு போவான். போன உடனே பின்னாடி ஒருத்தன் வருவான், அவங்கிட்ட கொண்டு போய் மைக்கு நீட்டு அவன் சொல்லுவான், சார் படமா சார் இது, 3 மணி நேரம் என்னால் உட்கார கூட முடியல சார், அவ்வளோ மொக்கையா இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு. ஒரு படத்துல வந்துட்டு நிறைய பர்செப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்மளை பத்தின பர்செப்ஷன், இப்போ என்ன பத்தின பர்செப்ஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிகாஸ் வந்து நல்லா பேசுறாரு, நல்ல ட்ரைனர்னு ஒருத்தர் சொல்லுவான், சிகாஸ் நல்ல ட்ரைனரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். ஸோ அப்போ பர்செப்ஷனே வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா மாறும். அப்போ எப்படி ஒரு மெஜாரிட்டியான ஒரு ஆடியன்ஸ், இங்க நம்ம ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர் நம்மளை பத்தி சிமிலரான ஒரு விஷயம் நினைக்கிறாங்க. ஓகேப்பா, இவர் நல்லா பண்ணுவாரு, இவர் நல்ல பையன், இப்படி அவங்களுடைய விஷயத்தை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம்னா அதுவும் ஒரு பர்சனல் பிராண்டிங் தான். ஸோ சிம்பிள். நம்மளுடைய தாட் ப்ராசஸை வந்துட்டு மெஜாரிட்டியான பீப்புள் வந்துட்டு அக்ரி பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஆமாம்பா இவர் வந்துட்டு கரெக்டான ஒரு விஷயத்த சொல்றாரு, இவர் கரெக்டாக தான் இருக்கிறாரு. ஏன்னா நம்மளை பத்தின ஒரு விஷயம் வந்துட்டு அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்பா வந்து நம்மளை திட்டுவாரு, என்னடா இந்த பையன் வந்துட்டு இப்படி இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அப்பாவுக்கு இருக்கும். ஆனா அம்மாவுக்கு வந்துட்டு நம்ம பையன் எப்பவுமே நல்ல பையன் தான், நம்ம பையனுக்கு வந்துட்டு அவன் எது செஞ்சாலும் வந்துட்டு அவன் கெட்டிக்காரன், அவன் ஒரு யோகியன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி பட் மெஜாரிட்டி 2 பேருமே ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நம்மளை பத்துன்னு சொன்னா அதுதான் நம்மளோட இமேஜ். ஸோ அந்த இமேஜ் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதா தான் இருக்கும். ஸோ சார் நீங்க உங்களை இதுல வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். ஓகே. நம்மளை எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணிக்கிறோம், யாராச்சும் ஒரு 2 3 பேர் சொல்ல முடியுமா? உங்ககிட்ட வந்துட்டு நீங்க உங்களை பத்தி சொல்லுங்கன்னு யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா யாராவது சொல்லலாம், நீ உங்களை பத்தி சொல்லணும் சார். நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன்ஸாவே கொண்டு போயிடலாம் சார், அப்போ வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரையாச்சும் உங்களை பத்தி நீங்க. ஹலோ, யாராவது பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லலாம் சார். நீங்க உங்களை பத்தி உங்களை டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்போ யாராச்சும் வந்துட்டு டக்குன்னு ஒன்று கை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க எது பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பதில் சொல்றீங்க? சிம்பிளான விஷயம் ஆன்சர் தான். உங்ககிட்ட ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் உங்களை பத்தி இப்போ நான் கொடுத்த மாதிரி நீங்க ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம், ஒரு 30 செகண்ட் கொடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம் சார்? So basically, I am a teacher சொல்லுங்க who சார். teaches. உங்க நேம் சார்? Basic, சார். I am Sendil Kumar, sir. Sendil Kumar. சார் சொல்லுங்க சார். I am Sendil Kumar, sir. So basically, I am a teacher who teaches engineering subjects and motivates students to achieve results. ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். வேற யாராவது சார்? ஓகே. ஏன்னா சார், இப்போ நம்ம எப்படி நம்மளை டிஸ்கரைப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பொறுத்து இருக்குல்ல சார். இப்போ இனிஷியலா வந்துட்டு நம்மளோட டிஸ்கரைப் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு எப்படி எமோஷனலா கனெக்ட் பண்ண வைக்கிறது, அது ரொம்பவே முக்கியம். இப்போ நிறைய பேர் சொல்லிடுவாங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்துமே வந்துட்டு நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க எதை மீன் பண்றாங்க, எதை வந்துட்டு விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இப்போ நான் வேற ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சார். இதில் கூட யாராவது பதில் சொல்லலாம். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட்ட ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்தை யாராவது ஷேர் பண்ணிக்கலாம். இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யாராவது ஷேர் பண்ணிக்கலாம். செந்தில் சார் மட்டுமே பேசாம வேற யாராச்சும்? தண்டபாணி சார், ராஜாமணி சார், செல்வம் சார், செல்லமுத்து, ஏழுமலை வாசு, வேற யாராச்சும் நம்ம பேசலாம். நான் ஒருத்தர் மட்டுமே பேசிட்டு இருக்கிறேன். சார் கேள்வி புரியல, நான் இன்னொரு வாட்டி கேட்குறேன். நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மொமெண்ட் இருக்கும். சார் இந்த மொமெண்ட் வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட் சார். இந்த இந்த விஷயம் வந்துட்டு எப்பவுமே என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு மறக்க முடியாத ஒரு தருணம் சார். அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு கிட்ட உங்களுக்கு இருக்க ஒரு விஷயம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். சார் கேரிங் இருக்கும் சார் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அதாவது ஒரு சின்ன விஷயமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நான் ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணா, அவன் இந்த மாதிரி எனக்கு பண்ணா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் எல்லாமே பைக் ட்ரிப் போனோம். ஒரு 2 3 ஓகே. பைக் ட்ரிப் போயிருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேரிங்காக இருந்துப்பாங்க. தேவையான எல்லாத்தையுமே அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. ம். எதுக்குமே எதையும் நீட்ஸ் பண்ண மாட்டாங்க. எதையும் கேட்கவும் மாட்டாங்க நம்ம கிட்ட. தேவையான ஓகே. எல்லாத்தையுமே அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. ஓகே தண்டபாணி சார். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். நான் ஒரு நாள் வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரோட் ட்ரிப் போனோம். மேபி எனக்கு வந்துட்டு அந்த ரோட் ட்ரிப் வந்து செட் ஆகல. நான் மவுண்டெயின்ல போகும்போது எனக்கு வாமிட் வந்துருச்சு. வாமிட் எடுத்துட்டேன். என் ஃப்ரெண்டு வந்துட்டு என்னை வந்துட்டு அவன் தான் வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி என்னை பார்த்துக்கிட்டான். நான் ரொம்ப முடியாம இருந்தேன். அப்போ அவன் தான் என்னை வந்து கைப்பிடிச்சு தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு சோடா வாங்கி கொடுத்தான். இல்லை டீயோ ஏதோ ஜூஸோ வாங்கி கொடுத்தான். என்னை பார்த்துக்கிட்டான். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். வேற யாராச்சும்? சார் நான் தான் சார் அப்படி பார்த்துக்கினேன். அப்படின்னா நீங்க தான் அப்படி பாத்துக்கிட்டீங்க. அப்போ மத்தவங்க தான் வந்துட்டு உங்களை சொல்லணும் இல்லைங்களா? எனக்கு வாமிட்டிங் இஷ்யூஸ்லாம் இருக்காது. ஆனால் கூட வந்த இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடைக்கானல் போக சொன்னேன். சொல்ல. சார் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். நான் வந்துட்டு சும்மா ஒரு என்னுடைய லைஃப்ல நடந்த ஓகே ஓகே, எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். புரியுது புரியுது சார். ம். சார் வேற யாராவது சார், வேற யாராச்சும் சொல்ல முடியுங்களா? ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஓகே சார். என்னன்னா சார், இப்போ நம்மளுடைய மொமெண்ட்ஸ் இருக்குல்ல சார், அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நமக்கு இருக்கிற அந்த ஒரு மொமெண்ட் இருக்குல்ல சார், அது வந்துட்டு எப்பவுமே மறக்க முடியாது. இப்போ தண்டபாணி சார் சொன்னாரு, இந்த மாதிரி நான் போகும்போது நான் தான் மற்றவங்களை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இது எப்பவுமே ஞாபகம் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீங்க உங்களை டிஸ்கிரைப் பண்றீங்க சார். தண்டபாணி சார், நீங்க உங்களை உங்களை பத்தி ஏதாவது டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க சார்? சும்மா சொல்லுங்க. அதை பற்றி திங்க் பண்ண மாட்டேன் சார், அவ்வளோதான். இல்ல இல்ல இல்ல, நான் என்ன கேட்கறேன்னா சார், நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் கேட்கறேன் சார். நீங்க ஒரு 30 செகண்ட் நீங்க உங்களை பத்தி சொல்லணும் சார். ஓகே. அப்படி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சார்? நீங்க என்ன பண்றீங்க, என்ன படிச்சுக்கிறீங்க, என்ன ஒர்க் பண்றீங்க, அந்த மாதிரி நான் கேட்கறேன். என்ன பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓனா வந்து ஜிபி கம்ப்யூட்டர்ஸ்ன்ற நேமில் கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். டிபி கம்ப்யூட்டர்ஸ். எஸ் ஓகே சார். ஓகே. அதே மாதிரி ராணிபேட் பவர் சிட்டியில் வந்து மெம்பராக இருக்கேன். ராணிப்பேட்டை பவர் சிட்டில மெம்பரா இருக்கிறீங்க. எஸ் சார். அதுக்கப்புறம் வந்து நான் பிகாம் கம்ப்ளீட் பண்ணேன். நான் இப்போ ஸ்டே பண்ணி இருக்குது ஆற்காடு. நான் சிங்கிளாக தான் இருக்கேன். ஓகே, சிங்கிளா தான் இருக்கிறீங்க, ஆர்காட்ல இருக்கீங்க. சூப்பர் சார், சூப்பர். சரி, ஓகே சார். இப்போ நம்ம வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட போய் பேசும்போது இப்படி நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம் சார். நான் தண்டபாணி சார், நான் வந்துட்டு ஜிபி கம்ப்யூட்டர்ஸ்னு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்கிறேன். பிகாம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஜேபிசி ராணிப்பேட்டையில் வந்துட்டு இருக்கிறேன். நான் சிங்கிளாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்மளை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அதை எடுத்துக்கிறாங்க. ஓகே ஓகே, ஒரு இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு ஒரு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும்னா நம்மளுடைய கதையை அவங்க கிட்ட சொல்லணும். நான் இப்ப சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு இப்ப தண்டபாணியோடைய அந்த கதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். இப்போ அவர் டூருக்கு போறாரு, அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறாரு, அங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க, இவர் சப்போர்ட் பண்றாரு. இது வந்துட்டு தண்டபாணியோட ஒரு ஸ்டோரி. இது எனக்கு ஞாபகம் இருக்குமா, இல்ல வந்துட்டு அவர் பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஞாபகம் இருக்குமா சார்? யார வேற தான் ஆன்சர் பண்ணலாம். ஹலோ.
ஓகே சார். செந்தில் சார், செந்தில்குமார் Yes, சார். yes, sir. Sir, ஓகே லைன்ல தான் இருக்கு சார். நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் சார். ஏன்னா ஓகே நிறைய ஓகே கேள்வி கேட்டா எல்லாம் பயந்து போறாங்க சார். ஓகே ஓகே. ஓகே சார். ஓகே சார். ஓகே. அந்த மாதிரி இப்போ அதான் சார். இப்போ என்னன்னா இப்போ இந்த ரெண்டு விஷயம் இருக்கு சார். அப்போ நம்ம மொமெண்ட்ஸை ஷேர் பண்றது மூலமா அந்த மொமெண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுப்போம். நம்ம ஜஸ்ட் லைக் தட் நான் என்னை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கும்போது அது வந்துட்டு ஈஸியா வந்துட்டு நிறைய பேர் மறந்துடுவாங்க. ஆனா நான் வந்துட்டு எப்படி நானும் தண்டபாணியும் முதல்ல வந்துட்டு நாங்க ஒரு ட்ரைனிங்ல மீட் பண்ணோம். என்னோட அவருடைய விஷயமும் என்னுடைய விஷயமும் நிறைய ஒத்து போச்சு. பட் நாங்க 2 பேரும் அதுக்கப்புறம் போய் ஒரு டீ சாப்பிட்டோம். அந்த டீ சூப்பரா இருந்துச்சு. எனக்கும் அந்த டீ பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அவருக்கும் அது பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடையில போய் பிரியாணி சாப்பிட்டோம். ஆனா அந்த பிரியாணி எங்களுக்கு 2 பேருக்குமே பிடிக்கல. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ள ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது அது வந்துட்டு நிறைய ரீச் ஆகும். அப்போ நானும் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்தேன். இந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறத நான் சரி பண்ணி கொடுத்தேன். அப்படி சொல்லும்போது ஒரு கதையா நீங்க உங்களுக்கு எமோஷனலா கன்வே பண்ணும்போது அது வந்துட்டு ஈஸியா ரீச் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம பர்சனல் பிராண்டிங்ல நம்மளை பார்த்து எப்படி டிஸ்கரைப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது. அதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி தான் இது. நிறைய பேர் நீங்க சொன்னீங்க இருப்பீங்க. உங்களை பத்தி மேபி சொல்லாதவங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு உங்ககிட்ட பார்த்து சார் உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே சார் நான் இப்படி சார் அப்படி சார் நீங்க நிறைய சொல்லிக்கலாம். ஆனா வந்துட்டு ஒரு அவரை உங்களை மொமெண்ட்ஸா நீங்க ஷேர் பண்றீங்க சார். நான் வந்துட்டு 30 வருஷமா நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் சார். இதுல வந்துட்டு நான் எனக்கு ரொம்ப நாள் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் இந்த டைம்ல இந்த சிஸ்டம் வந்துட்டு யாருக்குமே கிடைக்கல. நான் டெலிவரி பண்ணேன். ஸோ அப்போ வந்துட்டு எல்லாருமே என்னை பாராட்டினாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. என்னன்னா யாருமே பண்ணாத ஒரு லேப்டாப் வந்து ஒருத்தவங்க ரொம்ப பர்சனல் நினச்சி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த லேப்டாப் வந்து ப்ராப்ளம் ஆகி போயிடுச்சு. அப்போ என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் அந்த லேப்டாப் சரி பண்ணி கொடுத்தேன். அதை வந்துட்டு அவங்க இன்னும் வந்துட்டு ப்ரைடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு கதையா நீங்க சொல்லும்போது அது வந்துட்டு ஒரு இம்பாக்டா கொடுக்கும். இப்போ புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் சார். அப்போ வந்துட்டு நம்மளை பத்தின ஒரு டிஸ்கிரைப் எப்படி ஷேர் பண்ணணுங்க நம்ம நார்மலா வந்து நாங்க இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க வந்துட்டு ஒரு கதையா சொல்லும்போது அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃப்ரம் த ஹார்ட் டச்சிங்காகவே இருக்கும். ஓகே சார். ஸோ இது வந்துட்டு பர்சனல் பிராண்டிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இப்போ நான் பேசிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பர்சனல் பிராண்டிங்கை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம்? ஸோ இதனால வந்துட்டு என்ன பர்சனல் பிராண்டிங்னா என்ன அதோடைய ஒரு பேசிக்ஸை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ எப்படி ஒரு பர்சனல் பிராண்டிங் டெவலப் பண்ணலாம்? ஸோ இதுக்கு வந்து ரெண்டு விஷயம் தான் சார். ஒன்று வந்து ஆத்தென்சிட்டி, இன்னொன்று வந்துட்டு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டி. ஸோ ஆத்தென்சிட்டினா என்ன அப்படின்னு யாராவது சொல்ல முடியுங்களா சார்? வேற யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா அந்த வார்த்தை? யார் வேணா பேசலாம். கேள்விப்பட்டிருக்கோம் சார். ஆத்தென்டிக். என்ன சார்? ஆத்தென்டிசிட்டினா நம்பகத்தன்மை சொல்லுவாங்க. ஓகே சார். கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டீங்க. ஓகே. ஆத்தென்சிட்டிங்கிறது வந்துட்டு இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா ஒரு ஒரிஜினாலிட்டி சார். ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி ஒரிஜினல்ங்கிறது என்ன நான் காட்டிக்கிறது சார். இதுதான் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம். ஆத்தென்சிட்டிங்கிறது ரெண்டே நான் ஒரிஜினலா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி காட்ட முடியும்? ஹலோ. ரெண்டு விஷயம் தான் சார். இதுலயும் நம்ம ஆத்தென்சிட்டியில வந்துட்டு எப்படி நம்ம ஆத்தென்சிட்டியை ப்ரூவ் பண்றோம்னா ஹூ ஆர் யூ, வாட் மேக்ஸ் யூ யூ. உங்களை எப்படி நீங்க நீங்களா காட்டிக்கிறீங்கிறத பொறுத்து தான். ஸோ வந்துட்டு மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஆத்தென்டிசிட்டிங்கிறது வந்துட்டு உங்களுடைய ஒரிஜினாலிட்டி தான். இப்போ வந்துட்டு யோகி பாபு இருக்காரு. இது யோகி பாபுவை பார்க்கும்போது அவர் வந்துட்டு அவருடைய வெளிப்புற தோற்றம் வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்கிறமாங்கிறது கிடையாது. ஆனா அதையே வந்துட்டு அவர் ப்ளஸ்ஸா மாத்திக்கிறாரு. அவரோட ஒரிஜினாலிட்டி. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க எல்லாருமே அந்த அசல் கோளாறா இருக்கட்டும், அவருடைய வெளிப்புற தோற்றம், அவருடைய வாய்ஸ், அவருடைய ஸ்லாங், அவருடைய அந்த சென்னை வட்டாரம் அதை வச்சு ஒரு பாப் பாடகரா மாறுறாரு. ஒரு ராப் பாடகரா மாறுறாரு. இதுதான் வந்துட்டு அவருடைய ஒரு ஒரிஜினாலிட்டி. உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை பிராண்ட் பண்றது தான். அதுதான் வந்துட்டு எல்லாருக்குமே நீங்க சொல்றது. இதுதான் வந்துட்டு ஆத்தென்டிசிட்டி. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு முக்கியமா ரெண்டு விஷயம் தான் சார் இருக்கு. ஒன்று வந்துட்டு டூ வேர்ட் பிராண்டு, இன்னொன்று வந்து ஸ்டோரி. டூ வேர்ட் பிராண்டுங்கிறது என்னன்னா உங்களுடைய அடைமொழி. ஸோ உங்களுக்கு எப்படி நீங்க அடைமொழி கொடுத்துப்பீங்க சார்? யாராச்சும் வேற யாராவது சொல்ல முடியுங்களா? நீங்க உங்களுக்கு ஏதாவது அடைமொழி இருக்குங்களா? நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கு இந்த அடைமொழி இருக்கு.
இல்லை நான் வந்துட்டு டீச்சராக இருக்கிறேன், இல்லை நான் வந்து வேற ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி நான் அடைமொழி இருக்கு. சார் எல்லாம் ஜிபி ஜிபின்னு கூப்பிடுவாங்க சார் என்னோட ஆஃபீஸ் நேம் வச்சு. ஓகே, கம்பெனி நேம் வந்துட்டு ஜிபி கம்ப்யூட்டர்ஸ்ங்கிறதுனால ஜிபின்னு கூப்பிடுறாங்க. ஆமா ஆமா, நேமே சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் ஜிபி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், ஜிபி. ஓகே, இப்போ ஜிபி அப்படிங்கிறது வந்து இப்போ தண்டபாணிங்கிறது வந்துட்டு ஓவர் கம் பண்ற மாதிரி இருக்குங்களா? இப்போ ஜிபி தண்டபாணி கூப்பிடுறாங்க, இல்லை ஸ்ட்ரெயிட்டாவே ஜிபின்னே கூப்பிடுறாங்களா? டைரக்டாவே ஜிபின்னு தான் சார் கூப்பிடுவாங்க. ஜிபின்னு கூப்பிட்டாங்க. ஓகே ஆமா, அந்த நேமே ஆக்சுவலா வந்து பல பேருக்கு அந்த நேமே தெரியாது, ஒரிஜினல் நேமே. ஆ, எல்லாருமே ஜிபி கம்ப்யூட்டர்ஸ், ஜிபி அவ்வளவுதான். ஜிபி கம்ப்யூட்டர்ஸ், ஜிபி. ஓகே சார். இந்த டூ வேர்ட் பிராண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது வந்துட்டு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது சார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். நீங்க மற்றவங்க எப்படி உங்களை டிஸ்கிரைப் பண்றாங்க? இப்போ அவர் சொன்ன தண்டபாணி சார் சொன்னார் வந்துட்டு ஜிபின்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. மேபி என்னன்னா ஜிபி கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருக்காங்க. கம்ப்யூட்டர் சர்வீஸ் ஒருத்தர் பண்றாரு அப்படின்னு சொன்னா ஈஸியாக சொல்லிடலாம். சார் ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்றாரு சார், கம்ப்யூட்டர் கடைக்காரரு. ஒரு நாட்டர் கடை ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்துட்டு எல்லாமே அண்ணாச்சி, நாட்டர் அண்ணாச்சி அந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவருக்கு அவருடைய பேரே தெரியாது. அந்த கடை வந்துட்டு பேர் ஏதாவது ஒன்று வச்சிருப்பாரு. குப்புசாமி ஸ்டோர், செல்வம் ஸ்டோர், வேணுமா சொல். ஆனா வந்துட்டு அவரை பர்சனலா எப்படி கூப்பிடுவாங்க? அண்ணாச்சி. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வச்சுதான் அவர் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. தங்கம், தங்கத்தோட அண்ணன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேமை வந்துட்டு அவங்களுடைய மற்றவங்க எப்படி நமக்கு டிஸ்கிரைப் பண்றாங்கங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் சார். மற்றவங்கன்னா மக்களாக நமக்கு எப்படிலாம் பேர் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மளுடைய வேலையில நம்ம பார்த்துட்டே இருப்போம். இப்போ தண்டமணி சார் சொல்ற மாதிரி மற்றவங்க நமக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. இது வந்துட்டு ஒரு 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 விஷயம் சார். ரெண்டாவது வந்துட்டு நம்ம எப்படிலாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்து வெளியே வரணும். இது இது ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இப்போ கொடைக்கானல்ல வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா. அவ பேரு வந்து அவள எல்லாமே குட்டச்சி குட்டச்சின்னு கூப்பிடுவோம். ஏன்னா ரொம்ப குள்ளமா இருப்பா. ஓகேங்களா? ஸோ அவ வந்துட்டு ஒரு பேஜ் ஆரம்பிக்கிறா. அந்த பேஜ்ல வந்துட்டு ரெகுலரா போஸ்ட் போட்டுட்டே இருக்கிறா. அந்த பேஜோட நேம் வந்துட்டு கொடைக்கானல் குட்டச்சி. ஏன்னா குட்டச்சிங்கிறது மத்தவங்க எல்லாருமே பார்வையில வந்துட்டு அவளுக்கு வச்ச வந்துட்டு அடைமொழி. அந்த அடைமொழியே வந்துட்டு அவருடைய வந்துட்டு அவருடைய என்ன சொல்றது சார், ஒரு அடையாளமா மாத்திக்கிறா. ஜஸ்ட் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு கிண்டலுக்காக கூப்பிட்டப்பட்ட ஒரு பேரு. இது எதுக்காகன்னா, ஒரு மென்டலி நம்மள வந்துட்டு ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து வெளிய கொண்டு வரணும். ஸோ நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸ வந்துட்டு ஓவர் கம் பண்றோம்னா, அப்போ கொடைக்கானல்ல அவ இருக்கிறா. அப்போ கொடைக்கானல்ல இருந்து பெருசா வந்துட்டு எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாரி நெறைய ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறனாலயே, கொடைக்கானல் குட்டச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கிறா. அதே மாதிரி கருப்பா ஒரு பொண்ணு வந்து அவளோட கவிதை நல்லா எழுதுவா. அப்ப கருப்பியின் காவியங்கள் அப்படிங்கிற மாரி ஒரு பேஜ் ரெடி பண்ணி அவளும் போஸ்ட் போட்டுட்டு இருந்தா. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரகிள்ஸ் நெறைய இருக்கு. வெளியில இருந்து பார்க்கும்போது, இவரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கிற மாரி தெரியும். ஆனா நமக்கு நம்மளோட ஸ்ட்ரகிள் என்னங்கிறது நமக்கு தெரியும். அத ஓவர் கம் பண்றதுக்கு அதையே ஒரு அடைமொழியா வைக்கலாம். அதுக்கப்புறம் மத்தவங்க நம்ம ட்ரோல் பண்றது, இப்ப நான் சொன்ன மாரி தான். அவங்க எப்படிலாம் நம்ம ட்ரோல்ஸ் பண்றாங்க, நம்ம எப்படிலாம் வந்துட்டு இப்ப ட்ரோல்ஸ ஃபேஸ் பண்றோம். இந்த ட்ரோல்ஸ ஃபேஸ் பண்றது எல்லாமே சேர்த்து ஒரு அடைமொழியா வச்சு, அந்த அடைமொழியையும் நமக்கு வந்துட்டு ஒரு டூ வேர்ட் பிராண்டா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஒரு சூப்பர் பவர். இப்போ உதாரணத்துக்கு நீங்க போறீங்க. த தண்டபாணி தண்டபாணி சார் நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அவர் நேரா போயிட்டு, "சார் ஐ ஆம் டிபி தண்டபாணி" அப்படின்னு சொல்றாரு. இல்ல வந்துட்டு ஜிபி கம்ப்யூட்டர் தண்டபாணி அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்போ ஒரு நிமிஷம் வந்துட்டு பாஸ் பண்ணுவாங்க. ஏன் இவரு இந்த நேம் சொல்றாரு? அப்போ என்ன இந்த நேம்ல இருக்கு? சார் எதுக்காக சார் அந்த நீங்க நேம் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்ப நீங்க சொல்லலாம். சார் நான் இந்த மாரி தண்டபாணி சார் என்னோட பேரு. நான் இந்த மாரி கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்கிறேன். நான் வந்து இந்த மாரி கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணி குடுத்துட்டுருக்கேன். இதுதான் என்னுடைய மெயின் விஷயம். நான் வந்து இந்த மாரியான கம்ப்யூட்டர்ஸ் முக்கியமா ஸ்பெசிஃபிக்கா இந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் நான் பண்ணி குடுத்துட்டுருக்கிறேன். அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கதையா சொல்லும்போது, இதனால தான் எனக்கு இந்த பேர் வந்துருச்சு சார். எல்லாருமே என்ன ஜிபின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னும்போது, அப்போ வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரு அட்டென்ஷன் கிராப் பண்ணும். இப்போ முகில் இருக்காரு. முகில் வந்துட்டு தன்னை வந்துட்டு மென்டார் முகில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வைப்பாரு. ஏன்பா மென்டார் முகில் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முகில் பேசுறாங்களா? பேசணும்னா நீங்க பேசலாம். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் சொல்லுவாரு. சார் நான் வந்துட்டு எல்லாருக்கும் மென்டரிங் பண்ணணும். என்னோட மென்டரிங் பண்ணணும்னு ஆசை இருக்கு. நான் அது இல்லாம நான் ஸ்டூடெண்ட்டா இருக்கிறேன். ட்ரெய்னரிங்கா பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவரு அடுத்தப்பட்ட ப படிச்ச விஷயம். பட் இந்த பேசிக்கா நமக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் இல்லைங்களா? நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு மாரி. நம்ம யாரு என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒரு கியூரியாசிட்டி வரும். எதுக்காக இவரு இந்த பேர் வச்சிருக்காரு? இவரு என்ன பண்ண போறாரு? ஸோ இதுதான் நம்மளுடைய சூப்பர் பவர். இந்த சூப்பர் பவர வெளியல கொண்டு வந்துட்டோம்னா, அந்த 3 சொன்ன மாரி இந்த 3 வேர்ட் நீங்க என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க? நீங்க மத்தவங்க எப்படி உங்கள டிஸ்கிரைப் பண்ணுவாங்க? இது அப்புறம் எப்படி ட்ரோல்ஸ் பண்றாங்க? இதெல்லாம் வச்சு உங்களோட சூப்பர் பவர் என்னங்கிறத ஒரு வேர்டிங்க
நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தங்கதுரை இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பேருக்கும் இருக்கிற அந்த யூனிக்கான ஒரு டூ வேர்ட் பிராண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சூப்பர் பவராக கொண்டு வரும் சார். எப்படி ஒரு 3 வேர்டு 2 வேர்டு 1 வேர்டு இதுதான் வந்துட்டு சூப்பர் பவர் அந்த வேர்டிங்ஸாக கொண்டு வர்றது. நம்மளுடைய பெஸ்ட் என்ன அது கூட சேர்த்து ஒரு அடைமொழி எப்படி நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு வந்து இன்னொன்று எக்ஸாம்பிள் தரேன். இது வந்துட்டு யாராச்சும் சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மியூசிஷியன் இருக்கார் சார். அவரே வந்துட்டு சிங்கராகவும் இருப்பார். அவரே வந்துட்டு லிரிக்ஸ் எழுதுவார். அவர் ரேப்பரு. இந்த ஜாஸ் ஹிப்ஹாப் இந்த மாதிரியான ஒரு மியூசிஷியன் அவர். அவர் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறாருன்னா அவர் வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக். அவர்கிட்ட பெருசாக டீம் கிடையாது இனிஷியலி. அது இப்போ கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜஸில் அவர்கிட்ட பெருசாக டீம் கிடையாது. அண்ட் அவர் தமிழ் லாங்குவேஜில் வந்துட்டு மியூசிக் பண்ணுறவர். அவருக்கு பெருசாக வந்துட்டு விசிபிலிட்டிலாம் ஒன்றும் கிடையாது. தென் வந்துட்டு அவர் எப்படி ட்ரோல் பண்ணாங்கன்னா அவர் வந்துட்டு இங்கிலீஷ் ரெஃபரன்ஸ் வச்சு தமிழ் நிறைய வந்துட்டு மியூசிக் பண்ணுறாரு. அப்புறம் கொஞ்சம் சீன் போடுறாரு. அவரோட வாய்ஸ் வந்துட்டு ஒரு பாடகர் மாதிரியான ஒரு வாய்ஸ் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு ட்ரோல்லாம் வந்துட்டு அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. யார் இந்த மியூசிஷியனாக இருப்பார் அப்படின்னு சொல்லி யாரும் கெஸ் பண்ண முடியுங்களா? ஹிப்ஹாப் தமிழன் ஹிப்ஹாப் தமிழா? ஏன் சார் அப்படி? சார். ஏன் ஹிப்ஹாப் தமிழன் கெஸ் பண்ணீங்க? எதுக்காச்சும் என்ன காரணம் இருக்கு? அதான் ஒரு ஜாஸ் மியூசிக் எல்லாமே பண்றாரு, ராப் மியூசிக் பண்றாரு. ஓகே சார். அவர்கிட்ட இனிஷியலா வந்து டீமே கிடையாது சார். அவரும் இன்னொருத்தர் ஜீவான்னு ஒருத்தர் 2 பேர் தான் இருந்தாங்க. ஸோ இந்த 2 பேரை வச்சு பாப்புலாரிட்டி கிடையாது. மற்ற மியூசிஷியனை அந்த அளவுக்கு அவருக்கு பாப்புலாரிட்டி இல்லை இன்னும். ஓகே. இப்ப அவருடைய சூப்பர் பவர் என்னன்னா சார் ஹிப்ஹாப் தமிழன். அந்த தமிழன்கிறது வந்துட்டு இந்த தமிழன்கிறது வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஈஸியா ரீச் ஆயிருக்குங்களா சார்? இது அந்த தமிழ்ங்கிறது ரீச் ஆயிருச்சு. ஹிப்ஹாப்ங்கிறது அவரோட சூப்பர் பவர். இதுதான் என்னுடைய சூப்பர் பவர். ப்ளஸ் வந்துட்டு இந்த சூப்பர் பவரோட என்னோட அடைமொழி ஒன்று நான் சேர்த்துக்கிறேன். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு நீங்களும் இப்போ பாஸ்கரன் சார் இருக்காரு, தண்டபாணி இருக்காரு, அப்புறம் நம்ம செந்தில் சார் இருக்காரு. எல்லாருக்குமே வந்துட்டு ஒவ்வொருத்தரோட உங்களுடைய சூப்பர் பவர் என்னன்னு கண்டுபிடிச்சு அது சூப்பர் பவரோடைய உங்களுக்கு என்னங்கிற ஒரு அடைமொழியோட சேர்த்து வச்சிட்டீங்கன்னா நீங்க தனியா தெரியுவீங்க. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்பாங்க. இப்போ நம்ம டிஜே பிளாக் எடுத்துக்கலாம். ஏன் டிஜே பிளாக்னு சொல்றாங்க சார் அவரை? அவர் வந்துட்டு கருப்பா இருக்காரு. கருப்பா நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. சின்ன வயசுல இருந்து எல்லாருமே அவரை கலாய்ச்சிருப்பாங்க. என்னப்பா கருப்பா இருக்கிறேன்னு சொல்லி. அந்த கருப்புங்கிற ஒரு விஷயத்தையே வந்து அவர் வந்துட்டு ஒரு அடைமொழியா எடுத்துட்டு டிஜே பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஜே வந்து என்னோட சூப்பர் பவர். பிளாக்குங்கிறது என்னுடைய பேரு. நீங்க எல்லாம் நான் எப்படி வேணா கலாய்க்கலாம். ஆனா அதையே வந்துட்டு என்னுடைய சூப்பர் பவரா மாத்தி அவர் வந்து கொண்டு வர்றாரு. இதுதான் ஒரிஜினாலிட்டியை வந்துட்டு அவர் அடைமொழியா வச்சு மாத்திக்கிறது. ஸோ இப்போ உங்களை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஈஸியாக சொல்லிடலாம். சார் நான் வந்துட்டு ஜிபி தண்டபாணி பேசுறேன் சார். சார் நான் வந்து என்னோட பேர் வந்துட்டு நான் கம்பெனி டாக் டிசைன் ஏஜென்சி வச்சுருக்கிறேன். ஸோ நான் பிராண்ட் ரிலேட்டிவ் சார். இதுதான் என்னுடைய ஒரு சில விஷயங்கள். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே நம்ம வந்துட்டு இப்படி தான் நம்ம பண்ணணும், ஒரு இன்ட்ரோடக்ஷன் இப்படி தான் பண்ணணும் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு அட்டென்ஷன் சீக் கிடைக்கும். ஸோ பர்சனல் பிராண்டிங்ல ஃபர்ஸ்ட் திங் வந்து இதுதான். நீங்கள் யாருங்கிறத வந்துட்டு ஒரு ஈஸியாக 2 வார்த்தையில் வந்துட்டு அவங்களுக்கு புரிய வச்சிடலாம். ரெண்டாவது வந்துட்டு இந்த டூ வேர்ட் பிராண்ட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதாவது இந்த அடைமொழியை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் பிச்சு. நீங்கள் வந்துட்டு பிஎன்என்ல இருக்கலாம், இல்லை ஜேகாம்ல இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் நீங்கள் ஒரு இடத்துல வந்துட்டு பிச் பண்ண கூப்பிடலாம். அப்போ வந்துட்டு உங்களை எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, சார் நான் ஜிபி கம்ப்யூட்டர்ஸ் தண்டாமணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இனிஷியலாக ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். அப்போ அந்த எலிவேட்டர் பிச்சில் வந்துட்டு பயங்கரமாக அது வந்துட்டு யூஸ் ஆகும். அப்புறம் நெட்வொர்க்கிங். நீங்கள் நெட்வொர்க்கிங் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் நெட்வொர்க்கிங் பண்ணுறீங்க, நிறைய பேர்கிட்ட போய் பேசுகிறீங்க, நிறைய பேர் போய் பார்க்குறீங்க, உங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த டூ வேர்ட் பிராண்ட் வந்துட்டு இந்த அடைமொழி பிராண்ட் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கிறீங்க, உங்களுடைய கேமரா ஆன் பண்ணி நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்போ இந்த கேமரா ஆன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு விஷயத்துலேயே வந்துட்டு நீங்கள் உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம். சார் நான் அப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் அப்படிங்கும்போது உங்களுடைய விஷயத்தை நீங்கள் முதல்ல சொல்லும்போது அது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். தென் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறீங்க, ஒரு நியூஸ் லெட்டர் எழுதுறீங்க, எப்போவுமே உங்களுடைய சைன் மாதிரி உங்களுடைய பேர் வந்து வைக்கிறீங்க. இனிஷியலாக முடிக்கும் போது இப்படிக்கோ இல்லை வேறு ஏதோ போட்டு உங்களுடைய நேம் அந்த அடைமொழியோட வைக்கும்போது அதை படிக்கும்போது உங்களுடைய நேம் வந்துட்டு ஈஸியாக ரிஜிஸ்டர்ட். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய இந்த அடைமொழி பிராண்டை வந்துட்டு ரீச் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இது சார். ஃபர்ஸ்ட் நான் அந்த எப்படி நம்ம ஆத்தென்டிசிட்டியை ரெடி பண்ணணும்னா முதல்ல வந்து அடைமொழி, ரெண்டாவது வந்துட்டு ஸ்டோரி. ஸ்டோரி அப்படிங்கிறதுனா ஸ்டோரிக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா என்னன்னு சொல்ல முடியுமா சார்? நம்ம ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறோம், இது ரொம்ப ஒரு முக்கியம்.
அப்படின்னு யாராவது சொல்ல முடியுங்களா? அதுல கொஞ்சம் உண்மை கலந்துருக்கணும் சார். உண்மை பலன் இருக்கணும். சூப்பர் சார். கூடவே கொஞ்சம் எமோஷனல் டச் இருந்தாலும் ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடலாம் சார். ஓகே சார். ஸ்டோரிக்கு வந்துட்டு எமோஷனல் டச் இருக்கணும். கண்டிப்பா வந்துட்டு எல்லா ஒரு ஸ்டோரிக்குமே வந்துட்டு ஒரு எமோஷனல் டச் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டோரி சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னாலே எமோஷனல் இருக்கணும். இது எல்லாமே சார் ஓகே. முக்கியமான விஷயம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பிராண்ட் இல்ல வந்து நம்மளை பத்தின ஒரு ஸ்டோரி சொல்றோம். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டீங்க. இப்போ செந்தில் சார் நீங்க என்ன சார் பண்றீங்க? டீச்சர் இல்லைங்களா? எஸ் சார். உங்களை பத்தின ஒரு அடைமொழி சொல்லணும்னா என்ன சார் சொல்லலாம்? என்னை பத்தி ஒரு அரைமொழி அப்படின்னா பிரெஞ்ச் பியர்டு ஒண்ணுவாங்க சார். என்ன சார்? பிரெஞ்ச் பியர்டு அப்படின்னுவாங்க சார். இந்த குறுந்தாடி French இருக்கும் bird சார். sandwich. ஓகே ஓகே சார். இப்போ நீங்க போய் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்க. நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பேர்ட் செந்தில் பண்றேன் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகேங்களா சார்? ஏன் சார் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பேர்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் கேட்கும்போது நீங்க அதுக்கு ஒரு கதை சொல்லுவீங்க. நான் வந்துட்டு பிசினஸ் பண்றேனோ இல்லை ஏதாவது ஒன்று. ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ நான் நீங்க எக்ஸாம்பிள் சொன்னதுனால ஃப்ரெண்ட்ஸ் பேர்ட் சொல்றேன். பட் பிசினஸ் ஓகே. ரிலேட்டடா இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்போ அந்த கதையா சொல்லும்போது அந்த கதையில என்ன முக்கியமா இருக்கணும் சார்? கண்டிப்பா எமோஷன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அது இல்லாம இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு எந்த ஒரு கதையா இருந்தாலுமே வந்துட்டு அதுல வந்துட்டு வில்லன் கண்டிப்பா இருக்கணும் சார். ஹீரோ இருக்கணும். பட் வில்லன் இல்லாம எதுவுமே நடக்காது. அதாவது பாஷா வேணும்னா கூட ஆண்டனி இருந்தா தான் பாஷாவே. ஸோ அதனால நீங்க உங்களுடைய பிசினஸை கெடுக்கிறது என்ன? அல்ல இல்ல எதுக்கு அகைன்ஸ்டா நீங்க இருக்கிறீங்க? ஏன்னா நீங்க எலிவேட்டர் பிச் பண்றீங்க இல்ல வேற ஏதாவது பண்றீங்கன்னு சொன்னா புரியுது சார். இன்னொன்னு பையனை பிடிச்சு விட்டுருங்க. பையனை கொண்டு வைக்கோ. ஓகே. ஒரு வில்லன்ங்கிறது வந்துட்டு முக்கியமா வேணும் சார். அந்த வில்லன் வந்துட்டு உங்களோட பிசினஸை கெடுக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இல்ல வந்துட்டு வேற ஏதாவது ஒரு நீங்க இதுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது என்னன்னா எல்லாருமே ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதுக்கு டோட்டலா அது ஆப்போசிட்டா என்னோட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு பெஞ்ச் மார்க் ஒன்று வச்சிருக்கணும் சார். ஸோ எல்லா கதைக்கும் இப்போ நீங்க கேட்கும்போது ஒரு உங்களை பத்தின சொல்லும்போது நான் இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் எனக்கு கூப்பிட்டு கேட்பாங்க, சார் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்க. நான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ஆஹ், நான் மோஸ்ட்லி வந்துட்டு நான் டிசைனர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ டிசைனராக நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் நான் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு டிசைனர் சார். ஸ்ட்ராட்டஜிக் நான் டிசைன் பண்ணிட்டு இருக்கிறேன். யாராச்சும் ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணாமல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணுறேன் சார். இந்த மாதிரி நீங்கள் எதுக்காக அகைன்ஸ்டாக இருக்கிறீங்கிறத மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு புரிய வைக்கலாம். ரெண்டாவது வந்து ட்ராமா. ட்ராமா அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் வந்திருக்கு சின்ன வயசுல இருந்து, நீங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணி இருக்கிறீங்க, அதுல இருந்து நீங்க எப்படி மீண்டு வந்திருக்கிறீங்க, இதை வந்துட்டு நீங்க ஒரு கதையா சொல்லலாம். ஸோ அப்புறம் வந்துட்டு மென்டார். ஜேசிஐ வந்துட்டு ஒரு மென்டார் தான். அந்த ஜேசிஐ வந்துட்டு என்ன மாதிரி மென்டாரிங் போது இப்போ நான் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம்ல இருக்கிறேன். அந்த ப்ராப்ளம்ல இருக்கிறனால இப்போ நான் மீண்டு வர்றதுக்கு ஜேசி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்குலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ அதுவே நம்ம வந்துட்டு ஒரு கதையா சொல்லலாம். சார் நீங்க நான் பிசினஸ் பண்றதுக்காக இனிஷியலா நான் இங்க இருந்தேன். பட் நான் இந்த வேலைகள்லாம் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கிடைச்சிச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோரம் போனேன். இந்த மாதிரி கிடைச்சிச்சு. நான் இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க. இதெல்லாம் நீங்க வந்துட்டு உங்களோட ஸ்டோரியா சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்புறம் வந்து சிட்டி. ஒரு சிட்டில இருந்து நீங்க இன்னொரு சிட்டிக்கு போறீங்க. அதை வச்சு நீங்க சொல்லலாம். ஸோ எதுக்காகனா நீங்க ஒரு ஸ்டோரி சொல்லும்போது இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது அது இன்னும் வந்துட்டு எமோஷனலா கனெக்ட் ஆகும். அப்புறம் வந்துட்டு உங்களை பத்தின ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் தெளிவா கிடைக்கும். ஸோ இவனா நான் ரெண்டு விஷயம் தான் சொல்லி ஒரு பர்சனல் பிராண்டிங்க்கு ரெண்டு விஷயம் தான் அப்புறம் ஒன்று வந்துட்டு ஆத்தென்டிசிட்டி, இன்னொன்று வந்து யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டி. இப்போ ஆத்தென்டிசிட்டிக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்கணும். அப்போ நான் வந்து இந்த அடைமொழி டூ வேர்ட் பிராண்ட் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு யூனிக்கான ஐடென்டிட்டி சார். இது இல்லாமல் ஒரு யூனிக்கான ஐடென்டிட்டினா என்ன சார்? யாரை சொல்ல முடியலாம்? நான் ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டியை பற்றி கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு என்னன்னு சொல்லுவீங்க சார்? வாட்டர் டாக் யூனிக்கான ஐடென்டிட்டினா தனியாக வந்துட்டு என்ன அடையாளப்படுத்துகிறது அது நீங்கள் சொல்லுங்க சார். சார் கிரி வாட்டர் சார் டாக்டர். எஸ் சார், வாட்டர் ஹலோ. டாக்டர்னு கூப்பிடுவாங்க சார். ஓ உங்களுக்கு அடைமொழி. எஸ் சார். சூப்பர் சார். ஏன் சார் அந்த வாட்டர் டாக்டர் கூப்பிட்றாங்க? ஏதாவது காரணம் இருக்குங்களா? ஏதாவது கதை இருக்குங்களா? இந்த வாட்டர்ல எனி கொஸ்டின் கேட்டாலும் வாட்டர் பியூரிஃபை சர்வீஸ் பண்றதுனால அதனுடைய
வாட்டரோட 360 டிகிரி நாலேஜ் இருக்கிறதுனால சார். ஓகே 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 சார். அதான் ஆக்சுவலி நீங்க வாட்டர் பிசினஸ் பண்றீங்க. அப்போ வாட்டர் Yes, sir. பிசினஸ் சம்பந்தமா இவர் டாக்டர் இருப்பா அப்படின்னு சொல்லும்போது அதுதான் உங்களோட சூப்பர் பவர். Yes, sir. ஓகே 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 சார். ஓகே She has 2 minutes Sir, more. sir, We will be completing by sir. 9 o'clock. She has. சரி. ஓகே 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 Okay. Sir, okay, thank you. 2 minutes close பண்ணிக்கலாம் சார். நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். சார் யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டினா அதுதான் சார். இப்போ நீங்க இப்போ வந்து 2 மினிட்ஸ் சாரி வாட்டர் டாக்டர்னு சொன்னீங்க. ஸோ எப்படி வந்துட்டு ஒரு நமக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தான் விஷயம் சார். நம்ம சைன் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நமக்குன்னு ஒரு லோகோ கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரெஸ் அண்ட் க்ரூமிங் அக்சசரிஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்காகவே இப்போ அசல் கோளாறுலாம் பண்ற மாதிரி எப்படி ஒரு க்ரூமிங் இருக்கணும், எப்படி ஒரு அக்சசரிஸ் இருக்கணுங்கிற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்துட்டு நமக்கான ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்றது தான் சார் இது. ஸோ இப்போ நீங்க பார்த்த இந்த 4 பேருமே அசல் கோளாறு, ப்ளூ சட்டை, இது ஃபர்ஸ்ட் இனிஷியல இந்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிருந்தேன். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி பேர் இருக்கும். அசல் கோளாறு, ப்ளூ சட்டை மாறன், செல்வி ஜெயலலிதா மேம் அம்மா, யோகி பாபு, இதெல்லாம் அவங்களோட ஒரிஜினல் நேம் கிடையாது. ஆனால் அவங்களுக்காக ஒரு அடைமொழி கிரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே சமயம் ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிட்டாங்க. ப்ளூ சட்டை எப்பவுமே போட்டுட்டு இருக்கனால ஒரு ப்ளூ சட்டை மாறன், தன்னோட ஹேர் ஸ்டைலையே வந்துட்டு வித்தியாசமா காட்டுறதுனால ஒரு யோகி பாபு, அண்ட் எப்பவுமே ஒரே மாதிரி சாரி கட்டுறதுனால ஜெயலலிதா மேம், அண்ட் வந்துட்டு ராப் பாடுறதுக்காக தனியாக ஏற்கப்பட்ட அக்சசரிஸ் கொஞ்சம் அனிமேட்டடான ஒரு ட்ரெஸ்ஸு போடுறதுனால அசல் கோளாறு. ஸோ இது எல்லாமே உங்களை தனியாக காட்டிக்கிறதுக்கான ஒரு விஷயம் சார். ஸோ நம்ம என்னதான் வந்துட்டு நீங்கள் தனியாக காட்டிக்கிட்டாலும் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு வேணும் சார் கண்டினியூஸாக உங்களோட பிராண்ட் பில்ட் பண்ணுறதுக்கு. அதான் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி எப்போவுமே நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் இருக்க நீங்கள் வந்துட்டு ஒரு பிராண்டை வந்துட்டு உங்களுக்கான ஒரு அடையாளமாக வந்துட்டு பில்ட் பண்ணிக்கலாம் சார். என்னதான் நீங்கள் டூவர்ட் பிராண்டோ இல்லை ஸ்டோரியோ கிரியேட் பண்ணாலும் கன்சிஸ்டன்சி வந்துட்டு ரொம்ப முக்கியம். சரி, ஏன் நம்ம பர்சனல் பிராண்ட் பண்ணணும்? இது ரெண்டு விஷயம் தான் சார். ரொம்ப ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. ஒன்று பாப்புலாரிட்டி, இன்னொன்று வந்து ட்ரஸ்ட்டு. இந்த 2 விஷயம் முக்கியமாக வேணும்னா பர்சனல் பிராண்டிங் வந்துட்டு பில்ட் பண்ணி ஆகணும். ஸோ டெஸ்லா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோடைய ஃபவுண்டர் வந்துட்டு வேறு யாராக இருக்கும். ஆனால் வந்துட்டு ஓனர் இப்போதைக்கு இதோடைய அதிக ஷேர்ஸ் வச்சுக்கிறது வந்து எலான் மஸ்க்கு. இந்த எலான் மஸ்க் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு 219 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து வச்சிருக்காரு. அண்ட் டெஸ்லா கம்பெனி வந்துட்டு 23 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ என்னன்னா எலான் மஸ்கால வந்துட்டு இன்னொரு கம்பெனி வந்துட்டு உருவாக்க முடியும் இதே மாதிரி. ஏன்னா அவருக்கு இருக்கிற அந்த பாப்புலாரிட்டி அண்ட் பர்சனல் பிராண்டிங் வந்துட்டு அடுத்த மாதிரி. ஸோ முக்கியமாக அந்த பேசிக்காகவே பர்சனல் பிராண்டிங்கிறது வந்துட்டு ஒரு பாப்புலாரிட்டி அண்ட் ட்ரஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் என்னோட செஷன் சார். முக்கியமாக பர்சனல் பிராண்டிங்கிறது வந்துட்டு ஒரு ஆத்தென்சிட்டி, அதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஸ்டோரி டெல்லிங்கும் அந்த ஆத்தென்சிட்டியும் கொண்டு வர்றது, அண்ட் சேம் டைம் வந்துட்டு ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டியும் கொண்டு வர்றது தான் ஒரு பர்சனல் பிராண்டிங் சார். ஸோ மை Thank you, செல்ஃப் sir. வந்துட்டு விகாஸ். இதோ இந்த செஷன் முடிச்சு ஓவர் டு பிரசிடென்ட். தேங்க்யூ வெரி மச் சார். யாராவது ஒரு பார்ட்டிசிபென்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஷிகாஸ் அப்புறமா போன்ல பேசணும்னு நினைச்சேன். பட் இங்கே நான் ஃபீட்பேக் கொடுத்தேன். ஷிகாஸ் ரொம்ப நல்லா அருமையா இருந்தது. லாஸ்ட் இயர் நான் பார்த்த ஷிகாஸ் ஸ்பீச் கிராஃப்ட் அவுட்புட்டுக்கும் இங்க ஸ்பீச் கிராஃப்ட்ல சாரி இந்த செஷன்ல நீங்க கொடுத்த டெலிவரிக்கும் ரொம்ப நல்லா அழகா இருந்துச்சு. ட்ரெயினர் போர்ட்ல அழகா நீங்க சர்டிஃபிகேட் ப்ரெசென்ட்டே முடிச்சிருக்கீங்க. ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க ஷிகாஸ். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜெய்சன் சார். Praise from Guru. Thank you very much. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Now we'll go to vote of thanks. First and foremost, I would like to express my sincere gratitude. Thanks to our trainer Sihas sir for sharing his valuable thoughts in branding ourselves. Thank you very much, sir. And also, I thank all the participants who made for this event. Thank you very much. JCA India Zone 16 JCA Radipur University online training program series in the name Living Ethics is hereby adjourned. Thank you all. Thank you, sir. Sir, Jason sir, end பண்ணிக்கலாம் மீட்டிங்க. எஸ் சார், என் பண்ணிடுங்க. Thank you.